தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு முதல் சமய குரு என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இதற்கு முன்னால் உள்ள காணொளியில் பெற்றோர்களுடைய கடமை பிள்ளைகளை சமய கல்வியை பெற்றுத்தருவது, பிள்ளைகளுக்கு சமய கல்வியை பெற்றுத்தருவது என்று நாம் சிந்தித்திருந்தோம். அந்த அடிப்படையில் நல்ல ஒரு சமய குருவிடம் கொண்டு போய் அந்த பிள்ளைகளை சேர்ப்பித்து அவர்களுக்கு சமய கல்வியை தொடக்கி வைக்க வேண்டும் என்று பார்த்திருந்தோம். அதற்கு முன்னால் இப்படி ஒரு நல்ல சமய ஆசான் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்னால் நமக்கு முதல் சமய குருவாக ஆசானாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி வைத்தார்கள். இந்த அன்னை தான் பிள்ளைகளுக்கு இவர் தான் அப்பா என்று காட்டுவார். பிறகு இவர் இருவரும் சேர்ந்து நமக்கு இவர்கள்தான் குரு என்று காட்டுவார்கள். அப்படி தான் அவங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, சமய குருவெல்லாம் கொண்டு சேர்ப்பது. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில அறிவுகள் இந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேணும் இல்லைங்களா? வீட்டில் நாம் அடிப்படையாக கல்வி கற்பதற்கான சில தயார் நிலைகளை நாம் செய்து கொள்கிறோம் இல்லைங்களா? அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பென்சில் பிடிக்கிறது, ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்றது, இப்படியெல்லாம் நாம் ஒரு தயார் நிலையில் தானே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம். அதுபோல் ஒரு சமய ஆசான் இடத்துல நாம் கொண்டு போய் அவர்களுக்கு தீக்கை பெறுதல், முறையாக சமயத்தை கற்றுக்கொள்ளுதல் என்பதை சொல்வதற்கு முன்னாடி முதல்ல பெற்றோர்கள் தான் வீட்டில் இந்த சமய ஆசான்களாக இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் நாம் முதல்ல என்ன வழிபாடு செய்கின்றோம், வீட்டில் சமய வழிபாடு இருக்கின்றதா என்பதை நாம் முதல்ல சிந்திக்க வேண்டும். வீட்டில் ஒவ்வொரு நாளும் நம்ம விளக்கேற்றி ஒரு பூ பறித்து போட்டு ஒரு திருமுறை பாடி திருநீர் பூசி திருவைந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி இப்படி முறையாக நாம் வீட்டில் தவறாமல் வழிபாடு செய்கின்றோமா என்பதை குழந்தைகள் பார்த்தால் அவர்கள் அந்த பழக்கத்தை சிறு வயது முதலே கற்றுக்கொண்டு வருவார்கள். அவங்க ஆழமாக சமயத்தை பெற்றோர்கள் தெரிந்து வைத்திருந்தால் மிகச்சிறப்பு. அப்படி இல்லை என்றால் அடிப்படையிலே இந்த நாள் வழிபாடு செய்கின்ற முறையாவது வீட்டில் இருக்குமானால், பெற்றோர்கள் செய்வார்களானால் அதை குழந்தைகள் பார்த்து கண்டிப்பாக பின்பற்றுவார்கள். இது தவிர வீட்டில் என்ன வழிபாடு செய்கின்றோம், இப்போ மரபு வழிபாடு செய்கின்றோமா அல்லது மெய்யல் வழிபாடு செய்கின்றோமா என்பதை பெற்றோர்கள் உறுதி செய்ய வேண்டும். மரபு வழிபாடு என்பது இப்போ சிறு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இன்னும் ஊர் தெய்வங்கள் போன்ற வழிபாட்டை நாம் பின்பற்றுகின்றோமா, அவற்றிற்குரிய நடைமுறைகள் இருக்கின்றன இல்லைங்களா? அப்போ காவல் தெய்வம்னா அவற்றிற்குரிய முறைகள் இருக்கின்றன. ஊர் தெய்வம் போன்றவற்றிற்கெல்லாம் அவற்றினுடைய வழிபாட்டு முறைகள் வேறு. இப்போ மெய்யல் வழிபாடை தான் நம்ம சொன்னோம் முதல்ல. இப்போது முறையாக தூப தீபம் எல்லாம் காட்டி திருமுறை ஓதுதல், திருவைந்தெழுத்து ஓதுதல், இப்படியெல்லாம் முறையான அந்த மெய்யல் வழிபாட்டில் இருக்கின்றோமா என்பதை வைத்து தான் நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தில் எத்தகைய வழிபாட்டு முறையை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஒரு சமய ஆசான்கள் பெருவாரியாக நீங்கள் மெய்யல் வழிபாட்டை தான் சொல்கின்றவர்களாக இருப்பார்கள். அப்படி நம்ம வீட்டில் மெய்யல் வழிபாடே இல்லாமல் வெறும் மரபு வழிபாட்டை மட்டும் செய்து வந்தோம் என்று சொன்னால், இந்த மரபு வழிபாட்டை தாண்டி இருக்கின்ற மெய்யல் வழிபாட்டு ஆசான்களை நம்ம போய் பார்க்கின்ற போது அவர்களுக்கு எல்லாமே புதிதாக இருக்கும், ஏற்றுக்கொள்வதற்கு மிக கடினமாக இருக்கும். அப்போ அதனால் நாம் வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு எத்தகைய வழிபாடு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ நம்ம மரபு வழிபாடு தான் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், முறையாக சமயக்கல்வி கற்க வேண்டுமானால் இப்போ மெய்யல் வழிபாட்டையும் நாம் வீட்டில் கடைப்பிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இது தவிர கோயிலுக்கு போகின்ற பெற்றோர்களாக இருப்பார்களே ஆனால் எத்தகைய கோயிலுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்கின்றோம், இப்போ மரபு வழிபாட்டு கோயில்களுக்கு அழைத்து செல்கின்றோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க என்ன பார்ப்பாங்க, விரியாடுதல், தீ மிதித்தல், இப்படி இது போன்ற நடவடிக்கைகள், இன்னும் மற்ற இந்த காவல் தெய்வங்கள், ஊர் தெய்வங்களுக்கு படைக்கப்படுகின்ற பொருட்கள், இவற்றை தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ அதுதான் கடவுள் வழிபாடு என்று அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். அதனால் மெய்யல் வழிபாட்டு கோயிலுக்கு அழைத்து சென்றோமானால் அங்கு முறையாக எப்படி பூசணைகள் செய்யப்படுகின்றன,
வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கின்றன, அங்கு வழிபடுகின்ற முறை எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அப்போது வழிபாட்டு முறையில் இந்த மரபு வழிபாட்டு முறையா அல்லது மெய்யல் வழிபாட்டு முறையா என்று முதல்ல நெறிப்படுத்த வேண்டியது பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். அப்போது பெற்றோர்கள், அதனால தான் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முதல் சமய குரு என்று சொல்கின்றோம். இது தவிர இந்த குழந்தைகளை எத்தகைய திருவிழாக்களுக்கு நாம் அழைத்து செல்கின்றோம் என்பதும் முதன்மையானது. முறையான திருவிழாக்கு அழைத்து செல்கின்ற போதுதான் அவர்கள் முறையாக திருவிழா எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று பார்ப்பார்கள். அப்படி முறையான திருவிழாக்களில் கூட ஏதாவது முறை தவறி நடந்து கொள்கின்றார்கள் என்றால் பெற்றோர்கள் இதை சுட்டி காட்டி இது தவறு என்று சொல்லி திருத்துகின்ற ஆசான்களாக விளங்க வேண்டும். அப்போது பெற்றோர்களுக்கே முதல்ல எது முறையான வழிபாடு, எது முறையற்ற வழிபாடு, எது சரி எது தவறு என்று அவர்கள் ஆசான் நிலையில் இருந்து புரிந்து கொண்டு அதை பிள்ளைகளுக்கு முறையாக எடுத்து சொல்ல வேண்டும். இது போன்றவை நம்முடைய சமயத்தில் கிடையாது, இது மரபு வழியாக இருக்கின்றது, அல்லது இது மெய்யல் வழிபாடாக இருக்கின்றது, இது சமயத்தை சார்ந்தே இல்லை என்பதை தெளிவாக பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னால்தான் அவர்கள் இது தவறு என்று புரிந்து கொண்டு நெறியான முறையான வழிபாட்டு முறைகளை, சமய நெறிகளை புரிந்து கொள்வார்கள். இது தவிர கோயிலுக்கு போகின்ற பெற்றோர்கள் முறையாக எப்படி வழிபாடு செய்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால்தான் குழந்தைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு திருநீரை முறையாக எப்படி பூசுவது, ஒரு திருமுறை எப்படி பாடுவது. பெற்றோர்கள் வீட்டிலே ஒரு நாளும் திருமுறை ஓதினால் குழந்தைகள் தானாக திருமுறை ஓதுவார்கள். பெற்றோர்கள் முறையாக திருநீர் அணிந்தால் குழந்தைகள் முறையாக திருநீர் அணிவார்கள். பெற்றோர்கள் சமயத்தின் பெயரால் செய்யக்கூடிய தவறான நடவடிக்கைகளை தவிர்த்து விடுவார்களேயானால் குழந்தைகளும் அவருடைய வாழ்க்கையில் இது தவறானவை என்று புரிந்து கொள்வார்கள். எனவே அதனால் தான் நாம் சொல்கிறோம், பெற்றோர்கள் தான் முதல் சமய குருமார்கள் என்று சொல்கின்றோம். இது தவிர பெற்றோர்கள் தான் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு சொற்பொழிவு நடக்கின்றதா அதை உட்கார்ந்து கேட்க வேண்டும், அங்கு சத்தம் போடக்கூடாது, அவர்கள் என்ன கருத்து சொல்கின்றார்கள் என்பதை பெற்றோர்கள் அமர்ந்து கேட்பதோடு பிள்ளைகளையும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார் என்று பழக்கினால்தான் அவர்களுக்கு இந்த சமயத்தை பற்றிய தெளிவினை கொடுக்கின்ற போது அதை அமர்ந்து கேட்கின்ற பண்பு வரும். கோயிலுக்கு செல்கின்ற போது குழந்தைகளை நெறிப்படுத்த வேண்டும். கோயிலுக்கு வந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும், கோயிலில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். சில வேளையில் பெற்றோர்களே கோயிலில் போய் மற்ற கதைகளை எல்லாம் பேசிக்கொண்டு, அங்கே இப்போ சொற்பொழி முன்னால் நடந்துக்கிட்டு இருக்கோம், இவங்க ஒரு பக்கம் பேசிக்கொண்டு நண்பர்களை பார்த்து அளவலாவிக்கொண்டு இப்படியெல்லாம் இருந்தார்களே. ஆனால் குழந்தைகளுக்கு அங்கு பேசுகின்றவர்களை கருத்தூன்றி கேட்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புரிதல் இல்லாமல் போய்விடும். அப்போ பெற்றோர்கள் தான் முதல்ல எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். கோயிலுக்கு இப்படித்தான் செல்ல வேண்டும், இத்தகைய உடைகளைத்தான் அணிந்து போக வேண்டும், கோயிலில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய விழாக்களை எல்லாம் வீட்டில் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் தான் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக இருந்து அவற்றை நடத்தி காட்ட வேண்டும். பெற்றோர்கள் வீட்டில் முறையாக பூசனை செய்தால்தான் பிள்ளைகள் அவற்றை கற்றுக்கொள்வார்கள். தொட்டிற்பழக்கம் என்று சொல்கின்றாங்க இல்லைங்களா? இப்போ வீட்டில் பெற்றோர்கள் முன்னின்று எப்படி முறையாக பூசனை செய்வது, எப்படி முறையாக வழிபாடு செய்வது, வழிபாட்டு நேரத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காமலேயே அந்த நடைமுறையை பார்த்து குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். இது தவிர சமய வகுப்புகள் நடக்கின்றது என்றால் பிள்ளைகளை மட்டும் அனுப்பி விட்டுட்டு பெற்றோர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. சில வேளையில் பார்த்திங்கன்னா மகிழ்வுந்தில் உட்கார்ந்துருப்பாங்க, பிள்ளைகள் சமய வகுப்பில் இருப்பாங்க. பெற்றோர்களும் சேர்ந்து சமய வகுப்பில் சொல்லி தருவதை கேட்டு அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை முறையான சமயத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முதல் ஆசான்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நாம் சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு முதல் சமய ஆசான்கள் பெற்றோர்கள்தான். அதில் அப்பாவும் அம்மாவும் ஆற்ற வேண்டிய பங்கு அளப்பரியது. யாராவது ஒருத்தங்க இருந்தால் போதும் அப்படிங்கிறது இல்லை, இருவரும் இருந்தால் இன்னும் கூடுதல் பலன் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் குழந்தைகளுக்கு சமயக்கல்வியின் அடிப்படை இந்த பெற்றோர்கள் கையில் இருக்கின்றது. அவர்கள்தான் முதல் ஆசான்கள் என்பதை கருத்தில் கொண்டு ஆவணை செய்வோம், நலம் பெறுவோம்.